ஹலோ வீவர்ஸ், சிறுகடிக்க ஆசைட்டோட எபிசோட். அப்பா இங்கே பாருங்க, அவனை நம்பி மறுபடியும் அந்த இதை நம்ம கொடுக்க முடியாது ஸ்டோர் ரூம் அப்பான்றாங்க. இனி அந்த பொறுப்புக்கு வேற ஒருத்தர் ஓனர் ஆக்கிடலாம். ஓ, அதை என்ன எடுத்துட்டு நீ ஓனர் ஆயிடலான்னு பார்க்குறியான்னு மனோஜ் சொல்கிறாங்க. டே, ஏற்கனவே நான் ஓனர் தான்டான்றாங்க. அதில் தான் நான் இது பண்ணணும் இல்லை அப்பா ஓனர் இனிமேல் அப்படின்னு மீனை கிளாப் பண்ணுறாங்க. விஜய் ஒரு முறை முறைச்சதுமே கீழே போட்டுருவாங்க. டே, என்னடா சொல்லிட்டு இருக்கான்ட்டு அண்ணாமலை சொல்லவும், இல்லை இனிமேல் நீங்கள் தான்ப்பா அந்த இதில் ஓனராக இருக்கணும். இவனை நம்பி அங்கே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அங்கே எதுவுமே நல்லபடியாக போகாது பண்ணுவாங்க. ஸ்ருதி இருந்துட்டு கரெக்டாக சொன்னீங்க முத்து. ஆமாம் அங்கிள், நீங்கள் ஏன் அந்த ஸ்டோர் ரூமுக்கு ஓனராக இருக்கக்கூடாது? நீங்கள் ஓனராக இருந்து பொறுப்பாக எல்லாத்தையும் பண்ணுவோம், நீங்கள் தான் அதுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி, எப்படியோ நீ வந்துட்டு எங்கே நீ வராத போயிடுவியோ, அம்மா உன்னை வீட்டை விட்டு அமைச்சிருவாங்கன்னு நினச்சேன், உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்றாங்க. ரோகிணி, என்ன ரோகிணி, என்ன பின்ன உன் அம்மா கிட்ட என்னை போட்டு கொடுத்தவன் தானே நீன்றாங்க. உன் அம்மா கிட்ட என்னை பற்றி சப்போர்ட்டாக பேசுறதுனா கூட ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான நீ உன் அம்மா கிட்டே என்னை கேவலமாக விட்டு கொடுத்தவன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வேற எப்படி பேச முடியுன்றாங்க. கொஞ்சமாச்சும் மனசாச்சுன்னு உனக்கு ஏதாச்சும் இருந்துச்சா? அதெல்லாம் இருந்தா நீ ஏன் இப்படி பண்ண போறேன்றாங்க. எப்படி நம்ம ரோகிணி விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி கொஞ்சமாச்சு யோசிச்சிருப்பேன். ஆனால் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத. நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணவு தானே நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் தான் இப்படி இருக்கே தெரியல மனோஜ்ன்றாங்க. அப்பத்துலேருந்து இப்போ இருக்க அம்மான்ட்டு அம்மா புராணத்தையும் எடுத்துட்டு இருக்க. ஆனால் பொண்டாட்டிக்காக நீ என்னத்தை பண்ணியிருக்க சொல்லு, ஒன்றுத்தையும் நீ பண்ணது கிடையாது அப்படின்றல சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது என்ன போய் பேசாத மனோஜ் அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா முத்து மீனா மொட்டை மாடியில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. எங்க ஆனால் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு மாமா, அதுக்கு உணரானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லன்றாங்க. கண்டிப்பா மீனா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே மொட்டை மாடியில் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அந்த ரோகிணியும் மனோஜுடைய முகம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட அப்படின்வாங்க. அப்புறம் மனோஜ் இப்படி அப்படி நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. அப்போ விஜய் வராங்க. உடனே அம்மா அப்படின்றாங்க. என்னடா அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கா? சும்மானுவாங்க. ரோகிணி விட்டு கொஞ்சம் பேசணும், சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம்ன்றாங்க. இங்க பாருமா, இந்த முத்து எப்படியெல்லாம் பண்றான், எப்படியெல்லாம் பேசுறான் பார்த்துலன்றாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால உன் மாமா கிட்ட சொல்லி உன் அப்பா கிட்ட அந்த 27 லட்சம் பணத்தை வாங்கி அவனோட முகத்துல விட்டு எரிச்சிடுமான, அப்புறம் அந்த கம்பெனி வளர்க்கும் போல நம்மளுக்கு சொந்தமாயிடும்ன்றாங்க. ஆண்டி மறுபடியுமா? என்ன மறுபடியுமா? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஏன் நல்லதுக்காக நான் கேட்கற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதனால உன் அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னும் இது மறுபடியும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் ரோகிணி ரொம்பவே கவலையா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறமா முத்து கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்டே ஒரு மாலை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாடா, ஸ்டோர் ரூமுக்கு என் அப்பா உணரு. என்னது அப்பா உணரா? டே, நீங்களே மாலை கடை வச்சுருக்கீங்க, சொல்றதே செய்டா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா ஸ்டோர் ரூமுக்கு மாலை எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு அங்கே போகணுடி. முத்தோ, எதுக்குடா இந்த வேலை? அப்பா அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கு தகுதியான ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான்ப்பா. அதனால ஸ்டோர் ரூமுக்கு நீ மட்டும்தான்ப்பா ஓனரா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனே டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அத்தை ஏன் அத்தை, மாமா இருந்தால் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜய் எதுவும் பேசுறதுல, அப்பா நீங்க நல்லா யோசிச்சே பாருங்கப்பா, கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் பொறுத்துவீங்க. ஏன்னா மனோஜ் கையில பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒவ்வொரு டைமும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கா. அதனாலதான் சொல்றேன். சரி ஓகேடா முத்து அப்படின்றாங்க. எல்லாரும் அவங்க ஸ்டோர் ரூம் போறதுக்காக பரபரப்பா இருக்காங்க. இங்க என்ன இது மனோஜ் அப்படின்னாங்க. பின்ன வேற என்ன போய் பண்ண முடியும், அவ்வளவுதான், அவன் சொன்னதான் இங்க நடக்க போதாட்டுங்குதா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறமா ஸ்ருதி ரவி இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இனி மாமா ஸ்டோர் ரூமுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மனோஜ் ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.